everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கான கோட்டேலி எக்ஸாமுக்கான ஒரு பிளான் தான். ஸோ கோட்டேலி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? இப்போ தான் சார் முட்டை முடிஞ்சுது, அதுக்குள்ளே கோட்டேலிங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ மிட்டம் எல்லோரும் எழுதியிருக்காங்க. இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக், இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் நாளைக்கு தான் முடிய போகுது. ஸோ நாளைக்கோ நாளானைக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ நிறைய பெரும்பாலும் டிஸ்ட்ரிக் வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து அந்த 1 month பிளான், அந்த கோட்டேலி பிளான் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நானே போடலான்ட்டு இருந்தேன் முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ டைம் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் மிட்டம் போர்ஷன்ஸ் எவ்வளோ இருந்தது? குறிப்பிட்டு சொல்ல போனால் மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 சாப்டரு, ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்துகிட்டா ஒரு 3-4 லெசன் இருக்கும், கெமிஸ்ட்ரின்னு எடுத்தால் ஒரு 5-6 லெசன் இருக்கும். இதில் நம்ம வந்து 2 மாதம் படித்தோம். ஜூன் ஜூலை படித்தோம். ஒரு சிலர் லீவ்ல இருந்தெல்லாம் படிச்சிருப்பீங்க. என்னவா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு மார்க் கையில் கிடச்சிருக்கும். இப்போ எக்ஸாம் நடந்துட்டுருங்களை பற்றி நான் சொல்லலை, எக்ஸாம் முடிஞ்சிருக்கும் பற்றி அவங்களுக்கு நான் சொன்னேன். மார்க் கையில் கிடச்சிருக்கும். நிறைய பேர் சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருந்திருப்பீங்க. மிட்டமில் கோட்டை விட்டுருப்பீங்க. ஏன் ஃபெயில் கூட ஆகிருக்கலாம், ஏன் எல்லாத்துலேயுமே பார்டர் மார்க்கில் பாஸ் ஆகிருக்கலாம். ஸோ என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அடுத்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த், ஒரு மந்த் இருக்குது நமக்கு. செப்டம்பர் 2nd வீக் ஆர் 3rd வீக் தான் நம்ம கோட்டேலி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நமக்கு ஒரு மாதம் 10 நாள் இருக்குது, அதாவது 40 நாள் இருக்குது. கரெக்டாக இந்த மாதம் முடிய போகுது. ஸோ அதனால் ஒரு 40 நாளில் நம்ம கோட்டேலிக்கு ப்ரிப்பேர் ஆக முடியுமான்னு கேட்டால் கட்டாயமாக முடியும். ஒரு ப்ரீ பப்ளிக் மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் ப்ரீ பப்ளிக் மாதிரி நினைக்காம நீங்கள் ஏதோ சாதா எக்ஸாம் மாதிரி நினச்சிங்கன்னா கட்டாயமாக நம்மளால் ஒரு பெரிய ஸ்கோர் எடுக்க முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. +1க்கு முக்கியமானு தெரியல, ஆனால் +2க்கு எவ்வளோ முக்கியங்கிறது நல்லா தெரியும். ஆனால் +1 ரொம்ப முக்கியமாக நினச்சிங்கன்னா உங்கள் லைஃபுக்கு நல்லது, பப்ளிக் எக்ஸாமுக்கு நல்லது, அண்ட் 12th ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க என்ன போர்ஷன்ஸ்ன்னு பார்த்துடலாம். தமிழில் வந்து 4 லெசன், இங்கிலீஷில் வந்து 4 லெசன், ஃபஸ்ட்டு 4 லெசன், மேக்ஸில் வந்து ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக இருக்கும், ஃபிசிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 5 லெசன் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக இருக்கும் 11th. ஆனால் 12th மட்டும் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக இருக்கும், 6வது லெசன் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. அப்போது இன்னும் 3 லெசன் ஜாஸ்தியாக இருக்கும் மிட்டம் விட. ஸோ ஃபிசிக்ஸ் ஹெவியாக இருக்குது. கெமிஸ்ட்ரி பாருங்கள், 1, 2 படிச்சிருப்பீங்க, 3, 4, 6, 7, 8 ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 11, 12. ஸோ ஹெவியான்னு கேட்டிங்கன்னா ஹெவி கிடையாது, ஒரு மாதத்தில் படிச்சிடலாம். பயோபாட்னி பாருங்கள், ஃபஸ்ட்டு 6 லெசன், பயோசாலஜி பாருங்கள், ஃபஸ்ட்டு 8 லெசன், கம்ப்யூட்டர் பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 லெசன். ஸோ அப்போது நான் இங்கே சொன்னதில் உங்களுக்கு ஒரு விஷயம் போர்ஷன்ஸ் இப்போ புரிஞ்சிருக்கும். சார் இது எப்படி சார் ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நான் ஒரு ஷெடியூல் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்கள். நான் எல்லாருக்கும் வந்து ஒரே ஷெடியூல் ஃபாலோ பண்ண முடியாது. இருந்தாலும் பெரும்பாலும் நீங்கள் வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரிக்கு நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, கட் ஆஃப் சப்ஜெக்ட் அதுதான். ஸோ அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெரும்பாலும் முடிச்சிருங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் சொல்கிறேன், மேக்ஸுக்கு சொல்லிடுறேன். மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டெய்லியும் 1 hour நான் சொல்லியிருந்தேன். டெய்லி நீங்கள் 1 hour நீங்கள் போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து எப்படியாவது ஃபஸ்ட்டு சாப்டரு, 2nd சாப்டரு, 3rd சாப்டரு, 4th சாப்டர் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. தெரிஞ்சுதுன்னா, படிக்க முடியாத பசனாக இருந்தால் 5th சாப்டரில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மட்டும் படித்தா போதும். 6th சாப்டரில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மட்டும் படிச்சுட்டு எக்ஸைஸ் 6.1, 6.2, 6.3 மட்டும் பார்த்தா போதும். சார் 6.9 முடி இருக்குது, நீங்கள் 3 எக்ஸைஸ் தான் பார்க்க சொல்கிறீங்க. நான் சொல்கிறது +2க்குப்பா, +2க்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கோட்டேலிக்கு ஹெவியாக படிக்க வேண்டாம். நான் சொல்கிறேன் 4 லெசன், 4 சாப்டர் தரவு பண்ணு. 5வது சாப்டரில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 5.1, 5.2, 5.5 மட்டும் படி போதும். மீதி 4 சாப்டர் தரவு பண்ணு. மேக்ஸில் இது போதும். ஃபிசிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 1, 2, 5, 6, 3, 4 இருக்குது. நீ உன் இஷ்டம், ஏதோ ஒரு லெசன். நான் வந்து ஒரு 3 போட்டுக்கிறேன் சும்மா. இந்த 4 லெசன் தரோனா புக் பேக்கில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் முடிச்சிடும். ஓரளவுக்கு 90% முடிச்சிட்டிங்கன்னா பக்கா சேஃபு. 5 5 மார்க் எழுதிடலாம், 2 மார்க் 3 மார்க்குமே நீங்கள் ஒரு 4 நாள் எழுதலாம். ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் வந்து 2nd யூனிட்லேயும் 3rd யூனிட்லேயும் 4th யூனிட்லேயும் பார்த்து தான் ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, கேட்பாங்க. சரியா? கெமிஸ்ட்ரிக்கு +2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 லெசன் படிச்சிருப்பீங்க. படிக்கலன்னா ஃபஸ்ட்டு படிங்க. அடுத்தது 3, 4 படிக்கணும். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுக்குறேன், அது மட்டும் படிங்க, ஏன்னா ஹெவி லெசன். அடுத்து 6, 7, 8, 6, 7 ஈஸி படிச்சிருப்பீங்க. 8 மட்டும் புதுசாக படிக்கணும், ஈஸி தான் அதுவும். 11, 12 ஹெவி. 11, 12 எப்படியாவது ஒரு 20 கொஸ்டின் நேமிங் ரியாக்ஷன் வர மாதிரி நான் கொடுக்குறேன். அதை மட்டும் படித்தா போதும். ஸோ இதை மட்டும் கோ த்ரூ பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட நம்மளால் 70க்கு 60க்கு மேலே ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 65 எடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிற கான்ஃபிடன்ட் வேணும், அப்போ தான் எடுக்க முடியும். ஸோ கெமிஸ்ட்ரி ஓரியன்ட் நான் சொல்லிட்டேன்.
ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆகஸ்ட் மாதம் வந்து படிக்காத சாப்டர்ஸ் இருக்கும் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில். ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட் 2 வீக் அதை படிங்க. அதுக்கப்புறம் நம்ம படித்த சாப்டரை ரிவைஸ் பண்ணுவோம். ஓகே ரைட். அடுத்து பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா படிக்காத சாப்டர்ஸை படிங்கன்னு தான் சொல்லுவேன். படிக்காத சாப்டர்ஸ் என்னவா இருக்கும்? 3rd லெசன், 4th லெசன், 5th லெசன், 6th லெசன் பாட்னியில். சுவாலஜியில் நெக்ஸ்ட் 4 லெசன்ஸ் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த லெசன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த 2 வாரம் படிங்க. பயாலஜி படிக்கிறதுக்கு டைம் இல்லைங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயாலஜி வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே படிக்கிற மாதிரி பாருங்கள் 11th 12th. ஓகேவா? தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஃபஸ்ட்டு 15 டேஸில் ஒரு இயல் முடி, அடுத்த 15 டேஸில் ஒரு இயல் முடி, ஏதோ ஒரு சண்டேவாக பார்த்து படி. இல்லை அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் லாஸ்ட் 10 நாளில் பார்த்துக்கோ. சரியா? ஸோ சப்ஜெக்டையாவது ஒழுக்கமாக வந்து இந்த டைமில் முடிச்சிரு. மேக்ஸ் எல்லாம் இப்போ ரெக்கவர் பண்ணலன்னா முடிக்க முடியாது. +1க்கு சொல்கிறேன். +1க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சாப்ட்ரு, செகண்ட் சாப்ட்ரு, 4th சாப்ட்ரு, 5th சாப்ட்ரு, இந்த 4 சாப்டர் ஒழுக்கமாக படி ஃபஸ்ட்டு. சரியா? இந்த 4 ஒழுக்கமாக படிச்சுட்டு 3வது சாப்டரில் நேப்பியர் ஃபார்முலா ஒரு குறிப்பிட்ட சம்ஸ் நான் தரேன், அது மட்டும் பாரு. அடுத்து 6வது சாப்டரில் நான் இம்பார்ட்டன்ட் தந்துடுறேன். இந்த 4 சாப்டர் மட்டும் உருப்படியாக படிச்சுட்டு இந்த 2 சாப்டர் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தாலே போதும். உன்னால் 90க்கு 85க்கு மேலே எடுக்கலாம் ஈஸியாக. ஸோ அதே மாதிரி மேக்ஸுக்கு சொல்லியாச்சா, டெய்லி நீ வந்து 1 hour ஒர்க் அவுட் பண்ணு, படிக்காத சாப்டர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணு. ஓகே. ஸோ அடுத்து ஃபிசிக்ஸு சொல்ல போனால் 1, 2, 4, அடுத்தது 5 இல்லை முடிஞ்ச 3. நீ ஏதோ ஒரு 4 லெசன் படிச்சே ஆகும். ஏன்னா உனக்கு மேக்ஸிமம் 5 லெசன்ஸ் தான் இருக்கும், 6 லெசன் இருக்க வாய்ப்பு இல்லை. சில டிஸ்ட்ரிக்ட் 6 லெசன் இருக்கும், 6 லெசன் இருக்கவங்களும் இந்த 4 லெசன் படித்தா போதும். இந்த 4 லெசன் படிக்கலாம், இல்லை 5வது லெசன் படிக்கணும், 5வது லெசன் படி. ஒரு 4 லெசன் உருப்படியாக படிச்சுட்டு மீதி லெசன்ஸில் 1 மார்க்கும் முக்கியமான 5 மார்க் மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? அதே தான் 12க்கு சொல்ல மறந்துட்டேன். 4 லெசன் மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது, மீதி எல்லாமே கொஞ்சம் பார்க்கணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் +1க்கு ரொம்ப ஈஸி. புக் பேக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இப்போதைக்கு போதும். 1, 2, 3, 4 1, 2 தரவு பண்ணிக்கிட்டான் பாரு. அடுத்து ஃபிசிக்கலில் வந்து 6, 7 தரவு பண்ணியிருக்கேன்னு பாரு. அப்போ தான் 8 தரவு பண்ண முடியும், ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து 11, 12 புக் பேக் மட்டும் பாரு. 12 ஈஸி தான், ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. அதே மாதிரி 3rd, 4th வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு புக் பேக்கில் கம்மியாக தான் இருக்கும், அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்னது படிச்சினா போதும். ஸோ இதை நீங்கள் கோத்ரூ பண்ணு. ஸோ +1க்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்லேருந்தே படிச்சுட்டே ஈஸி. நீ ஃபஸ்ட்டு 20 டேஸ்க்குள்ளே நீ படிக்காத சாப்டர்ஸ்லாம் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் படிச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃபு. புரிஞ்சுதா? அதை தான் சொல்கிறேன். ஸோ அதனால் பயாலஜி வந்து கஷ்டமாக இருக்குது சார் 11க்கு அப்படின்னா பயாலஜிக்கு ஒன்று தான். நீ பயாலஜி புக் பேக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. இப்போதைக்கு வேறு வழி கிடையாது. புக்கின் வந்து நான் சொல்கிறது மட்டும் பாரு. இப்போ பயாலஜியில் பாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு லெசன், செகண்ட் லெசன், 3rd லெசன், 4th லெசன், 5th லெசன், இதில் புக் பேக் மட்டும் பாரு. ஜுவாலஜியில் வந்து ஃபஸ்ட்டு லெசன், செகண்ட் லெசன், 4th லெசன், 5th லெசன், 6th லெசன், இதில் மட்டும் புக் பேக் பாரு. ஸோ நான் இது வந்து நான் இப்போ குத்துமதிப்பாக தான் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா உங்களுக்கு இன்னும் புரியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 5 லெசன் ஈஸி. 11க்கு ஒன்றுமே கிடையாது. 6, 7, 8, 9, 10ல் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும். ஏறக்குறைய ஒரு 10 கொஷின் தான் சொல்லுவேன், 10 கூட சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிக்காத சாப்டர் எதுவோ அதை நீங்கள் படிங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதி முடி +1க்கும் +2க்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20, 22க்குள்ளே நீங்கள் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோ இது வந்து படிக்காத சாப்டர்ஸ் படித்து முடிச்சிருங்க. ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம படிக்க வேண்டிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 6:30க்கு ஆரம்பிச்சிருங்க, 6:45க்கு ஆரம்பிங்க. எப்போ ஆரம்பித்தாலும் சரி நீங்கள் வந்து 9:30 முடியாவது நீங்கள் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சார் எழுதுறதுக்கு இருக்குது, ரெக்கார்டு இருக்குது, அசைன்மெண்ட் இருக்குது, அது உங்கள் தலையெழுத்து, என்ன பண்ணுறது? எல்லா ஸ்கூல்லையும் அப்படி தான் வாட்டி எடுக்கிறாங்க. படிக்கவும் செய்யணும், எழுதவும் செய்யணும் முடியாது. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய கண்டென்ட்டை கோத்ரூ பண்ணிங்கன்னா தான் கோட்டையை தட்டி தூக்க முடியும். புரிஞ்சுக்கோங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் பொதுவாக சொல்லிட்டேன். ஸோ ஸ்டடி ஹவர்ஸை வச்சுக்கோங்க. காலையில் வந்து எந்திரிக்க முடியாதுன்னா சொல்லாத. நான் எப்பவுமே சொல்கிற டயலாக் என்னன்னா 5 to 7 படின்னு சொல்கிறேன். நிறைய பேர் அது கேட்குறதில்ல. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து மார்னிங் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒரு சப்ஜெக்ட் சாயங்காலம், ஒரு சப்ஜெக்ட் மார்னிங், அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து ஒரு ஷெடியூல் மாதிரி நான் அப்புறமா போட்டு தரேன். இப்போ நான் சொன்னது வந்து ஒரு பிளான், 1 மந்த்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. பொதுவாக சொல்லப்போனால் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஏன்னா பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே படித்தா தான் இப்போலாம் சேஃபு. கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்குறானே சொல்ல முடியல. ஸோ அதனால் 11th, 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் போர்ஷன்ஸ். உங்களுக்கு செப்டம்பர் 3வது வீக்கு கோட்டையிலே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் பொதுவாக இப்போ ஒரு பிளான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். வீடியோஸ் வரலன்னு கேட்டிங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 10 நாள் மட்டும் வீடியோ கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு முன்னாடி ஃபுல்லாக 12th, 11th, 10th வீடியோ தான். அதனால் பயப்படாத. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க, லைக் பண்ணு, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு. வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து ரொம்ப முக்கியம். அப்டேட் வரணும். தேங்க்யூ.